ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சுவையான பாஸ்தா எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாஸ்தாவை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்குவோம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பாஸ்தாவை வேக வச்சு இறக்கியாச்சு. நம்ம இந்த பக்கம் எண்ணெய் சட்டியை காய வச்சு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து வளர்க்குறோம். வந்து சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா இதை வதக்குறோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தா அதையும் கொட்டி நல்லா கிளறி விடணும். பாஸ்தாவை கொட்டி நல்லா, அவ்வளவுதான், சுவையான பாஸ்தா தயார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.